நம்மளுடைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸுங்க. என்னடா ஹாப்பி நியூஸ்ன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஆர்கானிக்கில் ஒரு பெஸ்டிசைட் இருந்தால் சொல்லுங்கள், அது எப்படியாவது மேக் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஃபெர்டிலைசர் மேக் பண்ணி கொடுத்தீங்க, அது செம்ம ரிசல்ட்டாக இருக்குது. எனக்கு அதே மாதிரி ஆர்கானிக்கில் ஒரு பெஸ்டிசைட் மட்டும் மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பி நியூஸ். பெஸ்டிசைட் கண்டுபிடிச்சாச்சுங்க. பெஸ்டிசைட் ஆர்கானிக்கில் நம்மளோட காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி ஒரு பெஸ்டிசைட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் அதை கொடுத்துருக்குறோம். எல்லாருமே செம்ம பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் என்னோட கார்டன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 ரோஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் செம்பருத்தி அப்படின்னு சொல்லி நிறைய மரம் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டோம். ஸ்ப்ரே பண்ணி பார்த்ததில் நல்ல ரிசல்ட்டே கொடுத்துருக்குதுங்க. அந்த மாவு பூச்சி ஆகட்டும், அஸ்வினி பூச்சி, அப்புறம் ட்ரிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிசீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இந்த பெஸ்டிசைட் இருக்குதுங்க. கூடிய சீக்கிரத்தில் அதோட சேல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கார்டன் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட நோக்கம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கில் தான் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ ஆர்கானிக்கில் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கில் பெஸ்டிசைடுமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆர்கானிக்கில் ஒரு மண்கலவை ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி மண்கலவை ரெடி பண்ணாலும் சரி, ஒரு பாக்கெட், அதாவது 12 இன்ச் பாட்டில் போடுற மாதிரி ஒரு பாக்கெட் ரெடி பண்ண போகிறேன். அந்த பாக்கெட்லேருந்து நீங்கள் கட் பண்ணி அதை 12 இன்ச் பாட்டில் நீங்கள் பாட் மிக்ஸ் பண்ணும்போது, சாயில் மிக்ஸ் பண்ணும்போது இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் மட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஓரமாக நிழலில் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாயிலை ரீபாட் பண்ணும்போது அந்த சாயிலில் போதுமான அளவுக்கு குட் பாக்டீரியாஸ் உருவாகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் நம்ம சாயில் மிக்சரும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவுமே நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ஃபெர்டிலைசருக்கு செம்ம சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மேலும் மேலும் ஆர்கானிக்கில் இன்னும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க ஆர்கானிக்கில் நம்ம மேக் பண்ணும்போது ஆர்கானிக்லாம் மேக் பண்ணாதீங்க, நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க, கெமிக்கல் தான் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையாலுமே நினச்சி பார்க்கலங்க, ஆர்கானிக் மேக் பண்ணி அது சேல் பண்ணும்போது இவ்வளோ பேர் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மேலும் மேலும் பண்ண தோணுது. ஸோ இன்னும் நிறையா நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஆர்கானிக்கில் போட்டு. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். ஆர்கானிக் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆர்கானிக் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் பிளான்ட்டை ஆர்கானிக் வேலை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆர்கானிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் மண்ணை பாதுகாத்துக்கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.